ஹலோ கைஸ், நான் தான் உங்க டெக் பாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் பிசியை எப்படி நம்ம கேமிங் பிசியா மாத்த போறதுன்னு பார்க்க போறோம். கேமிங் பிசினா டோட்டலா நம்ம ஒண்ணு கேமிங் பிசியா மாத்த போறதுல கேமிங் பிசி லெவலுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதால நம்மளால ஒரு ஸ்மூத் கேம் பிளேவை கொடுக்க முடியும், பிளஸ் ஸ்மூத் எடிட்டிங் அண்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு ரெண்டரிங் கிடைக்கும். இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபர். போன வீடியோல நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம். அதை யாரும் பார்க்கலன்னா மறக்காம ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்க. இந்த பிசில தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண போறோம். இதுல யூஸ் பண்ண ஸ்பெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2GB RAM, i3 3rd gen ப்ராசஸர். இதுல இன்டெல் கோர் Duo 2 ப்ராசஸர் தான் வச்சிருந்தாங்க. பட் நான் i3 3rd ஜென்ரேஷன் வாங்கி நான் போட்டிருக்கேன். இன்டெல் கோர் Duo 2 அந்த ப்ராசஸர் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது இந்த மதர் போர்டோட மாடல் LGA 1150 அப்படின்ற ஒரு மதர் போர்டு மாடலு. அந்த சாக்கெட்டுக்கு மட்டும்தான் அந்த ப்ராசஸர் செட் ஆகும். உங்க மதர் போர்டு எந்த ப்ராசஸர் செட் ஆகும்னு சொல்லி பார்த்து சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ESC அழுத்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் இருக்க எல்லா ஆப்ஸையும் உங்களுக்கு என்னென்னலாம் காட்டுதோ அது எல்லா ஆப்ஸையும் டிசபிள் பண்ணிடுங்க. எனபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு செம லேக் கொடுக்கும். பட் இப்போ நீங்கள் இதை டிசபிள் பண்ணதால உங்களுக்கு லேக் இருக்காது. அப்புறமா ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டார்டிங் அந்த ஆப்ஷனுக்கு அங்கே இருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் என் டாஸ்க் கொடுத்துடலாம். எனக்கு இந்த ராக் ஸ்டார் கேம் லான்ச்சர் தேவையில்லை, அதனால என் டாஸ்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேற என்னென்ன ஆப் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் என் டாஸ்க் கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு என் டாஸ்க் கொடுத்துட்டு மை கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு உங்களுக்கு ரைட் கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே பர்ஃபார்மன்ஸில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஃபார் பெஸ்ட் அப்பியரன்ஸ்னு இருக்கும். அதுக்கு பதிலாக அப்ளை ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. அண்ட் இதை அப்ளை கொடுத்து முடிச்சோடனே பவர் அண்ட் ஸ்லீப்ன்ற ஆப்ஷனுக்கு இந்த லெஃப்ட் கார்னரில் சர்ச் பண்ணுங்க. இல்லை அங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும், அதை செக் பண்ணுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் லேக் ஆகுது. அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அதையும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பவர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் ஹை பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அட்வான்ஸை கிளிக் பண்ணி மறுபடியும் சேஞ்ச் அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா CPU மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அதில் மினிமம் 0வும் மேக்ஸிமம் 100% செட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஓகே, இதை செட் பண்ணோடனே நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் R பட்டன் அழுத்தி டெம்ப்ன்ற ஃபைலுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் இதை வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி டெம்ப்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுங்கள். அண்ட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி மறுபடியும் டெம்ப்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகே, எனக்கு டெலீட் ஆயிடுச்சு மொத்தமாக. இப்போ ஓரளவுக்கு எனக்கு லேக் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் சர்ச் பாரில் CMD டைப் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இல்லை நார்மலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதோ இங்கேயே இருக்குது எனக்கு ஆப்ஷனு. ஓகே, என்ன ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் SFC // ஒரு ஸ்பேஸ் விட்டு // ஸ்கேன் நவ் அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணுங்க. இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இதை டைப் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 10 to 20 minutes ஆகும் இது முடிய. இது முடிஞ்சுன்னா உங்கள் சிஸ்டமில் என்ன எரர் இருக்காதுன்னு சொல்லி இதுவே உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் அது என்ன எரர்னு கூகுளில் போட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு இது எடுக்க ஒரு 30 minutes ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா நான் 2GB RAM தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு அப்படி இருக்குது. அண்ட் இது முடிகிற கேப்பில் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிடலாம். உங்களோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அங்கே கேமிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேம் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிசபிள் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பாக்ஸை டிசபிள் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சோடனே நீங்கள் உங்கள் பிசியை ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிவிட்டு அல்லது ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் CPU ஓவராக ஹீட் ஆகாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் புது வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.